இப்போலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வாக்கிங்கே போகிறேன். காரணம் கொஞ்சம் நல்லா தூங்கிடுறேன். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லா ஜன்னல் கதவையும் தொறந்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய டாஸ்க்கா இருக்கு எனக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இப்போலாம் காலையில எழுந்த கொஞ்ச நேரத்திலேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு அத பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் தான் சமையல் வேலைக்கே போறேன். இன்னைக்கு வந்து ஃபுல் டே வெஜ் பிரியாணி சமையல். ஏன்னா, நமக்கு இன்னைக்கு டாஸ்க்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதனால சமையல முடிச்சுட்டு டாஸ்க்கு தான். சாப்பிட்டு முடிச்சதும் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட வேலை என்னன்னா, ஒரு 30 பேருக்காச்சும் கோல்டு கால் தான் பண்ணணும். இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பா! நெறைய ரிஜெக்ஷன்ஸ். அ கால் பண்ணா நம்ம இங்கே டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் காலே பண்ணுறோம். ரீசெண்டாக அவங்க ஆக்டிவா இருக்காங்க, நல்லா போட்டுட்ருக்காங்கன்னா காலே பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பேஜஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க, ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். தான் அந்த நம்ம பிஸ்னஸ் பேஜுக்கு வீடியோ போடணுமேன்னு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 30 பேர்கிட்ட கால் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 7, 8 பேருக்கு மட்டும்தான் காலே பண்ணேன். டே கொஞ்சம் சொதப்பலாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். சொதப்பலாக போன டேவை சூப்பராக மாற்ற ஃபில்டர் காஃபி, அருமையான ஃபில்டர் காஃபி போட போகிறோம். அட என்னங்க காஃபி போட்டால் கரண்ட்டு போகுது, மனசே சரியில்லைங்க. அதனால் கரண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு இல்லை, இந்த கிளம்புனதை மாற்றிட்டு அப்புறம் அதுக்குள்ளார எப்படியும் கரண்ட் வந்துடும் நம்புவோம். நான் சொல்லலை, உடனே வரும்னு வந்துடுச்சு. அப்புறம் வந்து பேலன்ஸ் காஃபியை போடுவோம். நம்ம எப்பொழுதும் கப்லே குடிக்கிறதுனால நுரையெல்லாம் இருந்து காஃபியாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ நல்லா ஆற்றி ஒரு பயங்கரமான காஃபி குடிக்க போகிறோம். அப்படி இருக்க போகுது. அடிமை அப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து எடிட்டிங் பண்ண போகிறோம். எடிட்டிங் இங்கே தான் ஹாலில். ப்ரைமரி டாஸ்க், அதனால் இன்றைக்கி அது ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். என்ன தான் காலையில் ஒரு மாதிரி போனாலும் அதுக்கப்புறமேல் ரொம்பவே சூப்பராக போச்சு. எடிட்டிங் வேலையும் பக்காவாக முடிச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக போச்சு. டெய்லி எழுத வேண்டியது, இந்த ரிவ்யூ ஒர்க், அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தூங்கிட்டேன்.